அன்புள்ள அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். இன்று வலம்புரி பத்திரிகை ஆசிரியர் தலையங்கத்தோடு வந்துள்ளேன் மற்றும் வடமாகாண கௌரவ ஆளுநர் திரு வேதநாயகன் அவர்கள் ஒரு வைபவம் ஒன்றிலே போதைப்பொருள் குறித்து பேசினார். அந்த கருத்தினையும் இங்கே தருகின்றேன், கேட்டு பாருங்கள். நன்றி. ஆசிரியர் தலையங்கம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் எங்கள் தமிழ் மக்களின் அடையாளம். இந்த நாட்டில் நம் தமிழ் மக்கள் சந்திக்காத துயரங்கள் இல்லை, இழப்புக்கள் இல்லை, வஞ்சிப்புக்கள் இல்லை. இருந்தும் அவர்கள் இழப்புக்களை கடந்து பேரழிவுகளை தாண்டி தங்கள் வாழ்வியலை மீள கட்டியெழுப்பி உள்ளனர் என்னும் போது அதற்கு மூல காரணமாக இருப்பது எங்கள் மக்களின் ஆத்ம பலமும் அறிவியல் பலமும் என்பதை நாம் மறந்துவிடலாகாது. ஆம், இந்த இடர்கள் வந்துட்ட போதும் ஆலயங்களில் நித்திய பூசை நடக்க வேண்டும் என்பதில் நம்மவர்கள் கொண்டிருந்த பற்றுறுதியும் நாம் வசிக்கின்ற இடத்தை புனரமைப்பதற்கு முன்னதாக எங்கள் வழிபாடு கடவுளின் ஆலயத்தை புனரமைக்க வேண்டும் என்ற எங்கள் சிந்தனையும் சாதாரணமானதல்ல. தவிர எங்கள் அறிவுப்புலம் என்பது எம் இனத்தின் பெரும் சொத்து. ஆம், நாடு கடந்து புலம்பெயர்ந்து கொட்டும் பனியிலும் குளிரிலும் நனைந்து உழைத்த பணத்தில் தான் கெட்ட பாடசாலையை புனரமைக்க வேண்டுமென்ற உணர்வு எங்களிடம் இருக்கும் வரை தமிழனை எவராலும் எதுவும் செய்துவிட முடியாது. இங்குதான் தமிழர்களின் கல்வி புலம் என்று நாம் கூறும்போது எங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தலை நிமிர்ந்து நிற்கிறது. உண்மை, 50 ஆண்டுகளை நிறைவு செய்து பொன்புலா கண்ட பூரிப்பில் எங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக தாய் மிடுக்கோடு நிற்கும்போது அதன் பெருமையை, அதன் கௌரவத்தை எந்நாளும் காப்பாற்றுகின்ற பெரும் பொறுப்பு அனைத்து தமிழ் மக்களதும் தலையாய கடமையாகும். இருந்தும் யாழ் பல்கலைக்கழகத்தில் சம நேரத்தில் இடம்பெற்றுள்ள சிற்சில சம்பவங்கள் வேதனை தருவதாக உள்ளன. இங்கு நடந்த சம்பவம் குறித்து குற்றம் சாட்டுவதென்பதற்கப்பால் வேண்டத்தகாத சம்பவங்கள் இடம்பெறாமல் பார்த்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் பற்றி சிந்திப்பதுதான் பொருத்தம். எனவே அறிக்கை கலாச்சாரங்களை நீள விடாமல் மாணவர் ஆசிரியர் என்ற மிக உன்னதமான உறவோடு புரிந்துணர்வோடு நிலைமைகளை கையாள்வதுதான் புத்திசாலித்தனம். ஏனெனில் முன்பு ஒருபோதும் இல்லாதவாறு இம்முறை யாழ் பல்கலைக்கழக மாணவர்களும் ஆசிரியர்களும் கண்ணை பிரிந்து நிற்கின்ற துர்ப்பாக்கிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. இது அவ்வளவு நல்லதல்ல. ஆகையால் எங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கௌரவத்தை காப்பாற்றும் பொருட்டு ஒரு சுமூகமான நிலைமையை அவசரமாக தோற்றுவிக்க வேண்டும். இது காலத்தின் தேவை. நன்றி. வலம்புரி. அண்மையில் நாங்கள் யோசித்தோம், ஒரு புனர்வாழ்வு நிலையம் ஒன்றை அமைத்தா என்னென்று யோசித்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த ராணுவ அதிகாரி சொன்னார், நாங்கள் ஒரு ஆளை உங்களிடம் அனுப்பி விடுகிறேன் என்று. அவர் வந்தார் அண்மை 4 நாளுக்கு முதல். அப்போது அந்த கதைச்சி கண்டபோது கேட்டார், எங்களுக்கு 2 இடங்கள் வேணும் என்று சொன்னார். 2 இடங்கள் வேணும் என்று கேட்டால், நான் ஏன் நீங்கள் 2 இடம் வேணும் என்று கேட்டேன் என்று சொன்னார். ஒன்று ஆண்களுக்கு, ஒன்று பெண்களுக்கு என்றார். நான் என்ன திகைத்து போனேன். உண்மையிலே ஏன் பெண்களுக்கு நீங்கள் இப்படி புனர்வாழ்வு அளிக்க வேணும் என்று கேட்கிறீர்கள் என்ன? 2 பேரும் இப்போ சமனாகத்தான் இருக்கிறார்கள் என்று சொன்னார். ஆண்களும் அதே அளவு பெண்களும் இந்த இதை பாவிக்கிறார்கள் என்று சொன்னார். இந்த போதைப் பொருட்களை பாவிக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு எங்களுடைய சமூகம் எப்போது போயிருக்கின்றதான். உண்மையிலே நான் அன்றுதான் எனக்கு தெரியும், இப்படி இவ்வளவுக்கு பெண்களும் அதில் பாதிக்கப்படுகிறார்கள் சொன்னது எனக்கு இதான் தெரிய வந்தது. இவ்வாறான ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டம் தான் எங்களுக்கு இருக்கின்றது.